இந்த அக்டோபர் மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னைக்குமே அமைதியா இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம் வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து பாதச்சனி நடந்துட்டு இருக்குது. சனி பகவான் நடக்கிறாரு. அதனால இந்த வண்டி வாகனங்கள்ல போற போதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும். அப்பா, அம்மா இருக்காங்க, குழந்தை குட்டிக அவங்க கிட்ட எல்லாமே கொஞ்சம் இனிமையா பேசுங்க. ஏதாவது இந்த பண்டிகைக்கு தேவையானது என்னால சிலது வாங்கி தர முடியல அப்படின்னாலும் கூட உங்களுடைய பக்குவமான பேச்சிலேயே அவங்க வந்து திருப்தி அடையிற மாதிரி நீங்க நடந்துக்கங்க. அது மாதிரி மனைவி கிட்ட பேசுற போது, மனைவியோட பழகுற போது பார்த்து நிதானமா பேசுங்க. அவங்க சொல்றத கொஞ்சம் சில நேரத்துல கோவமாயி பேசினாலும் கூட பொறுமையா கேட்டுட்டு, அப்புறம் சரியான நேரத்துல அவங்களுக்கு பக்குவமா சொன்னீங்கன்னா, அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. தேவையில்லாத ஆர்கியுமென்ட்டுகள வச்சுக்காதீங்க. குழந்தைக மேல எரிஞ்சொழுகிறத தவிர்த்துக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து வாகனத்துல போறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கங்க. போய் தான் தீரணும் அப்படின்னா, பார்த்து நிதானமா, பொறுமையா போங்க. பதற்றப்பட்டு அவசரத்துல போய் உடனே சாதிச்சிற போறேன், இத செஞ்சிற போறேன் அப்படின்னு நினைச்சுட்டுலாம் போகாதீங்க. ஏதாவது சின்ன சின்ன போலீஸ் விவகாரங்கள், கோர்ட் விவகாரங்கள் இந்த மாரி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இந்த மாசம். அதெல்லாம் பெருசா ஒண்ணும் பயப்படுற அளவுக்கெல்லாம் ஆகாது. சும்மா நீங்க போய் அங்க சொல்லக்கூடிய அளவுக்கும், நீங்க போகக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். உங்களோட சொத்து சம்பந்தமான கேஸ் ஏதாவது நடக்குதுங்க கோர்ட்ல அப்படின்னா, இந்த அக்டோபர் மாசம் அது வரும். வரபோது பக்குவமா பேசி, பக்குவமா உங்க வக்கீல வச்சு கரெக்ட்டா பேசுனீங்கன்னா, கரெக்ட்டா சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள இந்த அக்டோபர் மாசம் உருவாக்கும். பொதுவா பொறுத்தவரைக்கும் இந்த அக்டோபர் மாசம் கும்பராசிக்கு வந்து கொஞ்சம் நிதானமான மாசம் தான். அத அனுசரிச்சு நமக்கு இப்படித்தான் இருக்கு. இப்ப பார்க்க போனா ஒரு ரோட்ல போறோம். ரொம்ப வந்து குண்டும் குழியுமா இருக்கு, இருட்டா இருக்குதே, போய் தான் தீரணும், அடிபடும் அப்படின்னா, அது நிதானமா போனீங்கன்னா, இந்த அடிபட்டதும் கூட தெரியாது. அது மாதிரி இந்த கும்பராசிக்காரங்க இந்த அக்டோபர் மாசத்த பக்குவமா கொண்டுட்டு போறது ரொம்ப நல்லது. இது பண்டிகை கால மாசமா இருந்து செலவுகள் கூடுதலா இருந்தாலும் கூட, அத கண்ட்ரோல் பண்ணி, அத அதிலேயே திருப்தி அடையக்கூடிய வாய்ப்புகளுக்கு நீங்க நிச்சயமா கொண்டுட்டு போகக்கூடியது இந்த அக்டோபர் மாசத்துல நீங்க அத கடைபிடிக்கணுங்கிறது தான் கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன், பொது பலன் தான் நான் இப்ப சொல்லியிருக்கேன் அக்டோபர் மாசத்துக்கு. ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இதையெல்லாம் வச்சு தான் முக்கியமா முடிவு பண்ண முடியும். அதுபோல உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க ஜாதகத்துல எப்படி எதிர்காலம் இருக்கு, என்னென்னங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால், கீழ இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட குழு உங்கள தொடர்பு கொள்வாங்க. ஒரு சின்ன கட்டணம் தான். அத செலுத்திட்டு உங்க மனசுல இருக்கிற கேள்விக்கெல்லாம் விடைய தெரிஞ்சுக்கங்க.